வெல்கம் டு கிரியேட்டிவ் ஃபேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பானெக் மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹைநெக் பேட்டர்ன் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஹைநெக் பேட்டர்னில் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஹைநெக் பேட்டர்ன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் தெரியும் எப்படி போடுறதுன்னு. ஸோ இப்போது நம்ம டாப்போட ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஆம்ஹோல் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 3.25 வச்சுருக்கேன். நெக் வித் இருக்கு இல்லையா, அதை வந்து 3.25 வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் 3.25 வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஹை நெக்குங்கிறதுனால 4 வரைக்கும் கூட நம்ம வந்து அகலத்தை அதிகரிக்கலாம். ஆனால் நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ நான் கொஞ்சம் ரொம்ப லோவாக போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3.25 மட்டும் வச்சுருக்கேன். இது நம்மளோட ரெடி அளவு. 3.25 வந்து நிற்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டி பீஸ் மாதிரி நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸை நான் ரெடி பண்ண போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 இன்ச்சஸ்க்கு, அதாவது இது வந்து 9 இன்ச்சஸ் தான். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்மளோட நெக்கு உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சஸ் தான். ஆனால் ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் கீழே விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சஸில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதோட வித்து பார்த்தீங்கன்னா அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1.25 வரணும். ஸோ அதனால் ஒரு 0.25 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அது ஸ்டிச்சிங்காக போயிடும். சரிங்களா? இங்கே வந்து எனக்கு 1.25 வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா? அந்த 1.25 வச்சு திருப்பும்போது எனக்கு இந்த 1.25 இங்கே வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 1.25 மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சை மட்டும் மார்க் பண்ணி இங்கேருந்து இந்த லைனை இப்படி ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணிவிடணும். ஓகேங்களா? இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 சைடுக்கு 2 பீஸ் எடுத்து வச்சுக்கணும். இந்த சைடுக்கு ஒன்று, இந்த சைடுக்கு ஒன்று, 2 பீஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? 2 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இதிலிருந்து இது வரைக்கும் நம்மளோட நெக்கோட உயரம் இருக்குது இல்லையா, அந்த 5 இன்ச்சு வச்சோம் இல்லையா. ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல. இது வந்து நெக்கோட நமக்கு அகலம் 5, அதாவது நெக்கோட உயரம் வந்து 5ன்னு வச்சோம் இல்லையா. ஸோ இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம 9 இருக்கும். ஸோ இந்த பார்ட் நமக்கு தேவை. ஏன்னா இந்த இடத்துல கீழே வந்து இதாக இருக்கும்ல. ஸோ நம்ம இது தைக்கிறதுக்காக கீழே ஒரு 1 இன்ச் விட்டுறலாம். கீழே இருக்க இது அப்படியே விட்டுறலாம். நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது கீழே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கணும். அதுக்காக இங்கே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இதை வந்து கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படியே விட்டுறலாம். இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் விட்டால் நம்ம அந்த 1/2 இன்ச்சை தைச்சிடணும். இப்போது இந்த இது வந்து நம்ம துணியில் இங்கே வச்சு இங்கேருந்து தைச்சோன்னா இந்த 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருவோம், நம்ம தைச்சிருவோம் இல்லையா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1/2 இன்ச்சு சீமுக்கு போயிடும் இல்லையா. அப்போது நம்ம தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சோ ஒரு 0.75 எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து அந்த துணியில் இருக்கும் எக்ஸஸாக, நமக்கு இது வெளியில் இருக்கும். இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். இது வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். இங்கேயும் எக்ஸ்ட்ரா இருக்கும், மேலே இருக்காது. ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஓகே, கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட் சைடு கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு ராங் சைடில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சுற்றியும் 1/2 இன்ச்சுக்கு நம்ம போட்டால் போதும்.
ஓகே, இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு போட்டு திருப்பிக்கலாம். ஸ்டிச் பண்ணலாமா? இது இது ஸ்டிச்சிங்க்கு போயிடணும். ஓகேவா? இப்படி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, துணி வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல பக்கம் நல்ல பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல இருக்கா, இங்கே இருக்கா, நம்ம கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஒரு 0.25 கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம இங்கேருந்து இதிலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்டிச் பண்ணிடலாம். நல்லா ஒரு டக்கு கொடுத்து அந்த 0.25 தைச்சிட்டு வாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது இதை அப்படியே இப்படி திருப்பிடுவோம். இந்த இடத்துல ஒரு டாப் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேங்களா?
அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பண்ணிடலாமா? இதிலிருந்து இந்த 0.25க்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோமா? ஓகேவா? நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு நாச்சு இது வரைக்கும், இது வரைக்கும், இந்த இடத்துல இப்படி துணி மேலே கட் பண்ணிடாமல், தெரியுதா? அந்த தையல் வரைக்கும் கீழே இருக்க துணியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மாதிரி ஒரு அடிச்சிடணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். இப்போது நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஓகேவா? இப்படியே நம்ம வந்து இதில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு.